சமூக நீதி களத்தில் களமாடி வந்த பாட்டாளி மக்கள் கட்சியுடைய உட்கட்சி விவகாரம் இன்றைக்கு பொதுவெளியில் வந்த காரணத்தினால் அது குறித்த அரசியல் கட்சியுடைய பார்வைகள், சமூக ஆர்வலுடைய பார்வையை நீங்கள் கேட்கிறீர்கள். மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் அரை நூற்றாண்டு காலமாக சமூக நீதி களத்தில் அழுத்தமாக தடம் பதித்து வந்தவர் என்பதில் மாற்றுக்கருத்து இடமில்லை. ஒரு மூத்த தலைவர் அவருடைய உள்ளக்குமுறலை பத்திரிகையாளர் மூலமாக நாட்டு மக்களுக்கு எடுத்துச் சொல்லியிருக்கிறார். இது அவருடைய உட்கட்சி பிரச்சனையாக இருந்தாலும் பொதுவெளியில் வந்திருக்கின்ற காரணத்தினால் அது குறித்து விளக்கத்தை பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள்தான் அது குறித்த விளக்கமான விவரங்களை அவர் சொல்லியிருக்கின்ற குற்றச்சாட்டுகள் குறித்து அவர்தான் எடுத்துச் சொல்ல வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சி வட மாவட்டங்களில் உழைக்கும் வர்க்கங்களான வன்னியர் மற்றும் ஆதிதிராவிட மக்களை இணைத்து களமாடி இருக்குமேயானால் ஒரு வீழ்ச்சிக்கு வந்திருக்க வாய்ப்பு இருக்காது என்ற கருத்து பொதுவெளியில் இருக்கிறது. தருமபுரியில் நாய்க்கன்கோட்டாயில் திவ்யா இளவரசன் அந்த காதலை எதிர்த்த காரணத்தினால் அதில் ஏற்பட்ட கடுமையான சோதனையின் காரணமாக நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் கையறு நிலையில் இரவோடு இரவாக கொளுத்தப்பட்டதன் விளைவு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை தந்திருந்தாலும் மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவருடைய பணிகள் என்பது தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு ஒரு மிகப்பெரிய சான்றாக, சாட்சிகளாக இருந்திருக்கிறது. முதுமையில் அவர் கண் கலங்கியிருப்பது என்பது வருத்தத்திற்குரிய ஒன்றுதான். பொது வாழ்க்கையில் இவையெல்லாம் கடந்து செல்ல வேண்டிய கடமையில் இருந்தாலும் இது குறித்த விளக்கத்தை பொதுவெளியில் அவர் தந்திருக்கின்ற காரணத்தினால் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் அது குறித்த விளக்கத்தை நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டும். தந்தை மகன் என்பதனை கடந்து நிறுவனர் தலைவர் என்ற சூழலில்தான் இந்த போராட்டம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. எனவே நிறுவனருக்கான அந்த தகுதியை இழக்கின்ற சூழலில் தலைவர் மேற்கொண்ட நடவடிக்கைகளை குறித்து அவர் எடுத்துச் சொல்லியிருக்கிறார். எனவே அது குறித்த செய்திகளை நாட்டு மக்கள் மருத்துவர் அன்புமணி ராமதாஸிடமிருந்து தான் எதிர்பார்ப்பார்கள்.